folic rich இதுதான் இப்படி ஒரு கிட் ஒன்று தரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன நேம்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜிஎஃப்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நார்மல் க்ரோத்தோடு இது நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது வந்து ரொம்ப ரிசல்ட்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ வரவங்க இந்த ஃபோலி ரிச் ஜிஎஃப்சி தெரப்பி, அதாவது க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட், நல்லா ஹை க்ரோத் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கேஜ் அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒன் டைம் இந்த பேக்கேஜை வாங்கிட்டு ஸோ வரும்போது இதை நீங்கள் இந்த இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய எம்டி பாக்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ முடிச்சவங்க பாக்ஸ் இங்கே வச்சுட்டு PRPன்றது வந்து நம்ம பிளாஸ்மா பிளட்லேருந்து எடுத்து அந்த பிளாஸ்மாவை கொடுக்குறது. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா, நார்மலாக வந்து ஒருத்தருக்கு முடி ஏன் லாஸ் ஆகணும், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு பல ரீசன்கள் இருக்கா. நம்மளோட ஜீன் ப்ராப்ளம், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸோட ரீசன், இன்னும் வந்து நம்மளோட ஃபுட் ஆக்டிவிட்டி, ட்ராவலிங்கு, ஹீட்டு, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இதனால் நம்மளோட பிளட்டுக்கு ஹேருக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து கட் ஆகுறதுனால ஹேர் வந்து தின்னாகும், அடுத்த ஸ்டேஜ் வந்து கொட்டாகும். ஸோ இதுதான் வந்து ஹேர் லாஸ் டேக் பண்ணும்போது ஸோ செயற்கையாக அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஹேர் வந்து தின்லேருந்து கொஞ்சம் டென்சிட்டி திக்னஸ் ஆகும். ஸோ கொட்டின இடத்துல திருப்பி முடி வளரும். ஸோ அந்த கொட்டின முடி வளர்ந்துன்னா அங்கே ஆல்ரெடி க்ரோத் வேர் இருக்கும், அந்த வேர்லேருந்து ரீக்ரோத் ஆகும். இதுதான் அந்த கான்செப்ட். பட் வேரே இல்லாத இடத்துல நம்ம என்ன தான் PRP பண்ணாலும் ஒர்த் ஆகாது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு தான் trying to stay strong and fake a smile until I look away, but I've known you too long.